पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல 3வது பாதம் வியாச பாஷ்யம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். விபூதி பாதத்துல நம்ம நேற்று ஆரம்பிச்சிருக்கிறது 47வது சூத்திரம் ஆரம்பிச்சிருக்கோம், இந்திரிய ஜெயம் அப்படின்னு. இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் வரலாம் அப்படின்னா, நம்மளாம் விபூதி பக்கம்லாம் நம்ம தேவையே இல்லை சாமி, எனக்குலாம் சித்திலாம் வேணாம் சாமி அப்படின்னு. உங்களுக்கு சித்தி வேணும் வேணாம் அதெல்லாம் இல்லை. நீங்கள் போகிற பாதையில் என்ன ஆகும், சவிகல்பம் நிர்விகல்பம் இதெல்லாம் வரிசையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சவிதர்க்கம் நிர்விதர்க்கம் சவிச்சாரம் நிர்விச்சாரம் சானந்தம் சாஸ்மிதா, அதுக்கப்புறம் பரம்பிரசித்தியானம், அதுக்கப்புறம் நிர்விகல்ப சமாதி. அப்போ இந்த ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் போனாலும் இந்த இந்த ப்ராசஸில் போகும்போதெல்லாம் இது எல்லாம் சம்பவிக்கும். மனசில் புரிஞ்சுக்கணும். இது வேணும் வேணான்றது அவங்கவுங்களுடைய புத்தியில் இருக்கிற வைராக்கியத்தை பொறுத்து. ஆனால் இதெல்லாம் சம்பவிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இன்னைக்கு காலையில் நம்ம பாட்டம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். பகவத்கீதையில் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பேச போகிறது எல்லாமே இங்கே நம்ம பேசுனதாக தான் இருக்கும். என்னோட ஆச்சாரிய சுவாமி என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்லுவார் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேதாந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயையை பற்றின வியாக்கியானம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் இருக்கவே இருக்காது. என்ன காரணம் சாமி, ஏன் இல்லை சாமி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யோக சூத்திரத்தில் இருக்கிறதெல்லாம் வேதாந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல சாமி அப்படின்னு எங்கள் ஆச்சாரியர் சொல்லுவார். என்ன அப்படின்னா, முன்னாடி காலத்தில் இந்த சப்ஜெக்டை முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேதாந்தத்துக்கு வந்திருக்காங்க. ஷட் தர்ஷனத்தை படிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. அப்போ முதல்லையே வந்து பார்த்தீங்கன்னா சாங்கியத்தையும் யோகத்தையும் தர்க்கம் நியாயம் வைசேஷிகம் பூர்வ மீமாம்சா இதெல்லாம் முடிச்சுட்டு தான் ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேதாந்தத்துக்கு வருவார். அப்போ வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதில் இன்னைக்கு பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 13வது சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாடம் பார்த்தோம். 23வது ஸ்லோகம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். 13:23 ஏவம் வேத்தி புருஷம் பிரகிருதிம் ச குணைஹி சக. எவன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒருவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புருஷனை அறிகின்றானோ, கூடவே எப்படி அப்படின்னு கேட்டினா பிரகிருதியையும், பிரகிருதினா என்னது, மூல பிரகிருதி பிரதானம் அவ்யக்தம், அதனையும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா குணங்களையும் 3 குணங்களையும் சத்வரஜஸ் தமசையும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சக அதோடு கூடியதா அதோட எதெல்லாம் விகாரங்கள் இருக்கோ குணத்தோட விகாரம் தான் எல்லாம். அப்ப இந்த விகாரங்களோடு சேர்ந்து குணங்களையும் பிரகிருதியையும் அறிகின்றானோ, புருஷனை அறிகின்றானோ, அவன் தான் ரீபர்த் எடுக்கிறது இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. 2 தான், ஒன்று திருஷ்யம், இன்னொன்று திரஷ்டா. திருஷ்யத்தை எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பிடிக்காம அதை த்ரோ பண்ணுறதுக்காக. நீங்கள் தெரிஞ்சாதானே அதை வந்து விட முடியும், தெரியல அப்படின்னா அதை விட முடியாது. அப்போ அதனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிரகிருதியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். நம்ம எதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறோமோ அது எல்லாத்தையும் அதை நம்ம டிஃபைன் பண்ணி பார்க்குற சாமர்த்தியம் நமக்கு உண்டாகும்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், 47வது சூத்திரத்துல இந்திரிய ஜெயத்தை பத்தி பார்த்திருக்கோம். இந்திரிய ஜெயம் அப்படின்னு நடக்கும்போது என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, கிரகண, ஸ்வரூப, அஸ்மிதா, அன்வய, அர்த்தவத்துவ, சம்யமாத், இந்திரிய ஜெய. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய ஜெயம் உண்டாகிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் அப்படின்னா என்ன அர்த்தம், கிராகிய விஷயங்கள் அப்படின்னு அர்த்தம். நல்லா வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களை அறியறது இருக்கு பாத்தீங்களா, மொத்தம் வந்து கிராகிய சமாபத்திகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆப்ஜெக்ட்ல இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிராகியம் அப்படின்னு பேர். எதெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ, எதையெல்லாம் கேட்கிறோமோ இந்த உலகத்துல, அது எல்லா திருஷ்யங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்னது, கிராகியம் அப்படின்னு பேர். சரி, ஒரு கிராகியத்துல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு சாமானிய தன்மை இருக்கும். ஜலத்துல கடினத்தன்மை, இதுல பிருத்திவியில கடினத்தன்மை, ஜலத்துல வந்து ஈரத்தன்மை, இது மாதிரி அக்னியில உஷ்ணத்தன்மை, வாயுல அசைக்கிற தன்மை, ஆகாசத்துல வியாபிச்ச தன்மை. அதே மாதிரி விசேஷ குணங்கள் இருக்கும். பிருத்திவியில 5 குணம், ஜலத்துல 4 குணம், அக்னியில 3 குணம், வாயுல 2 குணம், ஆகாசத்துல 1 குணம். புருஷன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா நிர்குணம், குணம் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாமானிய குணங்களும் விசேஷ குணங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று கலந்து இருக்கிறது தான் இந்த சொரூபம் அப்படின்னு பேர். சொரூபம் அப்படின்னா தான் நேற்று நம்ம பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் முடிக்கும் போது வச்சிருக்கோம். எந்த வஸ்துவை எடுத்தாலும் அந்த வஸ்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும், சாமானியம் இருக்கும், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா விசேஷம் இருக்கும். எந்த வஸ்துவா இருந்தாலும் அதை அறியறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறியறது வந்து பாத்தீங்கன்னா புத்தி அறியுது. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம், கிரகண சொரூபம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அறியிற புத்திக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சொரூபம்னு பேர். அது என்ன பண்ணுது அப்படின்னு நேற்று நம்ம பார்த்துருக்கோம். நேற்று பாருங்க, நேற்று பேராகிராஃப் வந்து ரொம்ப முக்கியமானது. சொரூபம் புனக இருக்கா, நான் எதுக்கு இங்க இருந்து ஆரம்பிக்கணும், மேல இருந்தே ஆரம்பிச்சிருங்க, பாஷ்யத்தோட ஆரம்பத்துல இருந்தே ஆரம்பிச்சிருங்க. சாமானிய விசேஷாத்மா சப்தாதி கிராகியாக, தெளிவா சொல்லியாச்சு. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம கிரகணம் பண்றோமோ அதுலலாம் என்ன இருக்கும், சாமானியம் இருக்கும், விசேஷம் இருக்கும். இந்த ரெண்டுத்தோடு கூடிய ஆத்மான வடிவம், இந்த ரெண்டுத்தோட கூடியதுதான் வந்து பாத்தீங்கன்னா சப்தாதி கிராகியாக. சப்த முதலிய நம்ம விஷயங்களை எதையெல்லாம் கிரகணம் பண்றோமோ அதுலலாம் 2 தன்மைகள் இருக்கும். பஞ்சபூதத்துல 2 தன்மைகள் இருக்கும். அதுக்கப்புறம் தேசு இந்திரியானாம் விருத்திர் கிரகணம். அப்ப கிராகியத்தை நம்ம எப்படி அப்சர்வ் பண்றோம், கிராகியத்தை நம்ம எப்படி அறியறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நேத்தே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன், புத்தியிலிருந்து 3 விருத்திகள் கிளம்பும். 3 விருத்திகள்னா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 விருத்திகளும் ஒரு பீம் மாதிரி, லேசர் பீம் மாதிரி கிளம்பும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் 3 குணங்களோட காரியம். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு போகும் போதே அதுல 3 குணங்கள் கலந்திருக்கும். கூட வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அதிஷ்டானமா சைத்தன்யம் இருக்கும். அப்ப சைத்தன்யத்தோடு கூடிய 3 குணங்கள் புத்தியில இருந்து கிளம்புது. அப்படி கிளம்பும் போது வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு அகங்காரம்னு ஒண்ணு இருக்கா, புத்தியில வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம் இருக்கா. அப்ப அந்த அகங்காரமும் ஏறி என்ன பண்ணிக்கும், அந்த விருத்திக்கு மேல உட்கார்ந்துருக்கும். அப்ப புத்தி விருத்தியில வந்து பாத்தீங்கன்னா இத்தனை ஐட்டம் இருக்கு. புத்தி விருத்தியில விருத்தி இருக்கு, 3 குணங்களை உடையது, அதிஷ்டானமா சைத்தன்யம் இருக்கு, கூட அகங்காரமும் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மனோவிருத்தி, மனசை அடையும் போது அதுக்கு பேரு மனோவிருத்தின்னு பேரு. அது இந்திரியங்களை அடையும் போது அதுக்கு பேரு இந்திரிய விருத்தின்னு பேரு. இந்த இந்திரிய விருத்தி என்ன பண்ணுது அப்படின்னா 5 வழியா என்ன பண்ணுது, நம்ம ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கோம். தீப பிரபா என்னது, நல்ல ஒரு தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள தீபத்தோட இதுக்குள்ளார நானா சித்திர கடோதர ஸ்திதா மகா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்க வாங்கினீங்கன்னா மண் விளக்குல வந்து நிறைய ஓட்டைகள் போட்டு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து தீபம் வைப்போம், வெளியில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓட்டை வழியா பிரகாசம் எப்படி வருமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஒரு பிரகாசம் இந்த இந்திரியத்து வழியா என்ன ஆகுது, பீம் மாதிரி பிரகாசம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விருத்திகளா வெளிப்படுது. அப்படியே எடுத்துங்க.
அப்போ அது மாதிரி வெளிப்படுறது என்னவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தேஷு இந்திரியானாம் விருத்திர் கிரகணம். வெளியில இருக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, தேசுனா அவைகளில், இந்திரியானாம் விருத்தி, இந்திரிய விருத்தி போய் என்ன பண்ணுது, சம்பந்தப்படுது. ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா கண்கள்ல இருந்து கிளம்பின விருத்தி ரூபத்தை அடையுது, காதுல இருந்து கிளம்பின விருத்தி சப்தத்தை அடையுது, மூக்குல இருந்து கிளம்பின விருத்தி வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் அறியுது, நாக்குல இருந்து கிளம்பின விருத்தி வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் அறியுது, ஸ்கின்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பர்ஷத்தை அறியுது. இது மாதிரி பண்ணுது. அப்ப நான் கேள்வி கேட்கிறேன், எது அப்படின்னு கேட்டீங்கன்னா விருத்தி. புத்தியில இருந்து கிளம்பின விருத்தி தான் இந்திரியத்து வழியா வரும்போது இந்திரிய விருத்தியாய் விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் செய்கின்றது. இதாங்க இதுக்கு பேர் என்ன பேரு, கிரகணம். சூத்திரத்துல என்ன இருக்கு, கிரகணம் இருக்கு. அப்ப கிரகணம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா விருத்தின்னு சொன்னோம். அதுதான் இந்த நம்ம வேதாந்தத்துல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகத்துல என்ன பண்றோம், ரொம்ப சட்டிலா போகுது. பிரமாணம் எது அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்களை அறியக்கூடிய பிரமாணம் எது அப்படின்னா, இந்த இந்திரியங்கள் வழியா போகக்கூடிய விருத்தி தான் விஷயங்களை அறிகின்ற பிரமாணம். அடிச்சா இதுக்கு பேர் தான் கிரகணம்னு பேர். இது எதை கிரகணம் பண்ணுதோ அது என்னது, ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கிராஹ்யம் அப்படின்னு பேர். கிராஹ்யம் தான் சாமானியம் விசேஷம்னு ரெண்டு குணங்களோடு வெளியில இருக்கிறது. இப்ப சொல்லுங்க. இல்ல அதுதான் டிபெண்ட்ஸ் உங்களுடைய, அதுதான் இப்ப வரப்போகுது, மெதுவா வெயிட் பண்ணி. அதுதான் அன்வயார்த்த, அதுலதான் வந்து அர்த்தவத்துவம் அப்படின்றது ஒரு கேம் நடக்குது. அர்த்தவத்துவம் அப்படின்றது வந்து டிஃபரன்ஸ். இப்ப நாம் பார்க்கிற விஷயமே நீங்க பார்க்கல, உங்க புத்தியில இருந்து கிளம்பின 3 குணம் வேற மாதிரி, என் புத்தியில இருந்து கிளம்பின 3 குணம் வேற மாதிரி, அது மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருந்து கிளம்புறது. அப்போ இல்ல காமன் தெரிஞ்சுங்க. இப்ப நான் வரப்போறேன், அதுக்காக நான் இவ்வளவு டெவலப் பண்றேன் நான் உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரகணம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகணம்ன்ற இடத்துல என்ன பண்ணிக்கணும், பிரமாணம் அப்படின்னு போட்டுக்கணும். நம்ம வேதாந்தத்துல என்ன பண்ணுவோம், நம்ம விஷயங்கள் அறியறதுக்கு என்ன பிரமாணம்னு கேட்டா, பிரத்யக்ஷ பிரமாணம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள்னு சொல்லுவோம். நம்ம பிரத்யக்ஷ பிரமாணம் எது அப்படின்னு கேட்டா, இந்திரியங்கள் மூலமா நம்ம நேரடியா விஷயங்களை அறியறோம் அப்படின்னு. ஆனா யோகம் என்ன பண்ணுது, இந்திரியங்கள்னா கூட வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு சரியா புரியாதுன்னு இந்திரியங்கள்ல இருந்து வழியா வெளியில வர விருத்தி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. இதுதான் கரெக்ட். அப்ப விருத்தி தான் பிரமாணம், அதுதான் கிரகணம் என்ற பெயரில் சொல்லப்படுது. சரி, அதுக்கப்புறம் நச்சதத்து சாமானிய மாத்திர கிரகண காரணம் ரொம்ப முக்கியமான சொல்லுது. இது வந்து இந்த கண்ணுல இருந்து போன விருத்தி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை கிரகணம் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுத்து தானே கிரகணம் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, சாமானியத்தை கிரகணம் பண்ண முடியும், விசேஷத்தை கிரகணம் பண்றது இந்திரியங்களால் முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த இந்திரியங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்மாத்திரைகளை கிரகணம் பண்ற சாமர்த்தியம் இவைகளுக்கு இல்லை. சப்தம், ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம் அப்படின்றது தன்மாத்திரா ரூபம். அப்ப இந்த தன்மாத்திரா ரூபத்தை இந்த இந்திரியங்கள் கிரகணம் பண்ணுகின்றதே அப்படின்னு கேட்டா பண்ண முடியாது. அப்ப பண்ண முடியாதா அப்படின்னா, இல்ல நம்ம விவகாரத்துல என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூபத்தை பார்க்குது, காது சப்தத்தை கேக்குது, இதெல்லாம் நம்ம பாக்குறோமே. அப்ப இந்திரியங்கள் வந்து எல்லாத்தையும் கிரகணம் பண்ணுதே அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, இல்லப்பா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதுல இருக்கு. இல்ல வெயிட் பண்ணுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்திரியங்களால தன்மாத்திரைகளை கிரகணம் பண்ண முடியாது விஷயம் தான். இந்திரியங்களால தன்மாத்திரைகளை கிரகணம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லட்சணம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, தன்மாத்திரான்றது வந்து பாத்தீங்கன்னா அதீந்திரியம். தன்மாத்திரான்றது என்னது, அதீந்திரியம். பரமாணு என்னது, அதீந்திரியம். அப்ப தன்மாத்திரைகள் எல்லாம் பரமாணு ரூபமா இருக்கிறதுனால இந்த இந்திரியங்களால அதை கிரகணம் பண்ண முடியாது. ஆனா விவகாரத்துல என்ன பண்றோம், நம்ம எல்லாம் அறிஞ்சுக்கிட்டு இருக்கோமே. இப்ப நம்ம எல்லாம் சப்தத்தை அறியறோம், ரூபத்தை பாக்குறோம், எல்லாம் பண்றோமே அப்படின்னு கேள்வி கேட்டா, இல்லப்பா அதுல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. கதம் அனாலோசிதக ச விஷயே விஷயே விஷய விசேஷ இந்திரியாணி மனசா அணு வியவசீயேத இது. இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை இந்த இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்மாத்திரைகளை கிரகணம் பண்ணலன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து மனசுக்குள்ளார வந்து எந்த விஷயத்தை பத்தியும் ஆலோசனையே பண்ண முடியாது. ஏன்னா மனசு உள்ள இருக்கு.
மனசு உள்ள இருக்கு, இந்திரியம் தான் வெளியில போகுது. அப்ப இந்திரியத்தால விஷயங்களை கிரகணம் பண்ண முடியலன்னா, தன்மாத்திரா ரூபங்களை கிரகணம் பண்ண முடியலன்னா, சப்த ரூபரச கந்த ஸ்பர்ஷத்தை ஸ்மரண கிரகணம் பண்ண முடியலன்னா, அப்ப எப்படி மனசு ஒரு விஷயத்தை சிந்தனை பண்ணும்? அப்ப மனசு பாத்தீங்கன்னா சிந்தனை பண்ண முடியாது. ஆனா நம்ம விவகாரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? விவகாரத்துல பாத்தீங்கன்னா கண்ண மூடி உட்கார்ந்து நிறைய சிந்தனை பண்றோமே. அப்ப எங்க இருந்து அதுக்கு டேட்டாஸ் வந்துச்சு? இந்த மனசுக்கு டேட்டாஸ் வரணும் அப்படின்னா, விஷயம் வரணும் அப்படின்னா இந்திரியங்கள் தானே பைப் லைனு. அப்ப இந்திரியங்கள் பாத்தீங்கன்னா விசேஷத்தை கிரகணம் பண்ணாது, சாமானியத்தை தான் கிரகணம் பண்ணுன்னு வேற சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா, இதுலதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ரூபம் ஒண்ணு சொல்றோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியா சொல்றாரு ஸ்வரூபம் புனக. நேத்து பாடத்தோட முடிச்சதுல ஆரம்பிக்கிறேன். ஸ்வரூபத்தை பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்றோம், ஆரம்பிக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரியம் எப்பவுமே சாமானியத்தை தான் கிரகணம் பண்ணும். அப்ப எப்படி இந்திரியம் விசேஷத்தை கிரகணம் பண்ணுதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்வரூபம் இருக்கு. என்ன ஸ்வரூபம்? ஸ்வரூபம் புனக பிரகாஷாத்மனோ புத்தி சத்வஸ்ய சாமானியஸ்ய விசேஷயோர் அயுத சித்தத்வ அவயவ பேதானுகதக சமூகோ திரவியம் இந்திரியம். இந்திரியத்துக்கு பாத்தீங்கன்னா டெபினிஷன் சொல்லுது. நான் இன்னைக்கு காலையிலயும் உங்களுக்கு கீதால சொன்னேன், நேத்தும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன். எப்ப பாத்தீங்கன்னா சாங்கிய காரிக்காவோட பேஸ் உங்களுக்கு இருக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஒரு விருத்தி. இந்த கண்ணு இருக்குன்னு வச்சுங்க. கண்ணு இருக்கு அப்படின்னா, கண்ணுன்ற விற்த்தியில பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் இண்டிவிஜுவல் இல்ல. கண்ணு பாத்தீங்கன்னா எதோட பேஸ் கிளம்பி வந்துச்சு? அது எங்க இருந்து வந்துச்சு? மனசுல இருந்து தான் இந்திரிய விற்த்திகள் செப்பரேஷன் ஆச்சு. அப்ப 5 இந்திரிய விற்த்திகளும் கிளம்புறதுக்கு முன்னாடி இது எல்லாம் 5ம் ஒரு ஜங்ஷன்ல ஒன்னா இருந்திருக்கும். எங்க? மனசுல ஒன்னா இருந்ததுதான், ஒரு விற்த்தியா இருந்ததுதான் காது கண்ணு மூக்கு வாயின்னு 5 விஷயத்துல பிரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம இந்திரிய விற்த்தியில இப்ப நம்ம இந்திரிய விற்த்தின்னு பாக்குறோமே, அதுல யாரு இருக்கா அப்படின்னா மனசு அங்க இருக்கு. அடிச்சா சரி. மனசு விருத்தி அடையறதுக்கு, மனோவிருத்தி அடையறதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்துச்சு? புத்தி விருத்தியா இருந்துச்சு. அப்ப புத்தி அப்ப என்ன அர்த்தம்? இந்திரியத்துல மனசுன்ற ஒரு லேயர் பின்னாடி இருக்கு. அடுத்த லேயர் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி புத்தின்ற ஒரு லேயர் இருக்கு. புத்தியில என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தியில சத்வ ரஜஸ் தமசுன்ற 3 குணம் அதுவும் உள்ளுக்குள்ளார இருக்கும். கூடவே பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கும்? புத்தியில அகங்காரம் இருக்கும். அடிச்சா இந்த அகங்காரமும் இருந்து இது எல்லாம் எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னா அவ்யக்தத்திலிருந்து உண்டாச்சு. அவ்யக்தத்துக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்யக்தத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா புருஷன் இருக்கான். அப்ப நீங்க ஒரு விருத்தி இருக்கு அப்படின்னா டைரக்டா ஒரு விருத்தின்னு மட்டும் எடுத்துறாதீங்க. இந்த விருத்தி பாத்தீங்கன்னா பரிணமிக்கிறது. விருத்தி பரிணமிக்குது அப்படின்னா புருஷன், அவனுக்கு மேல மாயா, அந்த மாயாதான் என்னவா பரிணமிக்குது. பரிணமிக்குதுன்னு அர்த்தம் தன்னுடைய ரூபத்தை மறைச்சு வேற ஒன்னா தோன்றுதலுக்கு பேரு பரிணாமம். அப்ப அவித்யா தான் புத்தியா பரிணமிக்குது, புத்தி தான் அகங்காரமா பரிணமிக்குது. அந்த புத்தியில இருந்துதான் பாத்தீங்கன்னா 3 குணங்களா 3 விற்த்திகள் பரிணமிக்குது. 3 விற்த்திகளும் பாத்தீங்கன்னா புத்தி விற்த்தியா இருந்தது மனோவிற்த்தியா பரிணமிக்குது. மனோவிற்த்தியா இருந்தது இந்திரிய விற்த்தியா பரிணமிக்குது. அப்ப பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இந்திரிய விற்த்தினாவே வெறும் இந்திரிய விற்த்தி இல்ல, அதுக்குள்ளார மனசு இருக்கு, புத்தி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இததான் இங்க ஆச்சாரியார் சொல்ல வர்றார். சொரூபம் புனக, ஒரு விற்த்தியோட ஒரு கிரகணம் பண்ற ஒரு இந்திரியத்துக்கு பாத்தீங்கன்னா சொரூபம் என்ன அப்படின்னா புத்தி சத்துவசிய, புத்தி சத்துவம் தான் அதோட சொரூபம். எங்க இருந்து விருத்தி கிளம்புதுன்னு கேட்டா, எங்க இருந்து விருத்தி கிளம்புது? ஆமா, உங்க டெய்லி அனுபவம் அதானே. தூக்கத்துலதான் விருத்தி இருந்துச்சா? இல்லல்ல. அப்ப எப்ப நீங்க வேக்கப் ஆகுறீங்களோ அங்கிருந்து தானே கிளம்புச்சு. அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் எது அப்படின்னா புத்தி.
அப்ப புத்தியில இருந்து கிளம்புற விருத்தி, அப்போ இந்த இந்திரியத்து வழியா வெளியில வர விருத்திக்கு சொரூபம் எது அப்படின்னா புத்தி தான். புத்தி தான் சொரூபம், புத்தி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விற்த்திகள் பாத்தீங்க அப்படின்னா புத்தி விருத்தி இந்திரிய விருத்திக்கா போகுது. அப்ப இந்திரிய விருத்தியோட சொரூபம் புத்தி சத்வசிய. அது என்ன பண்ணும்? சாமானிய விசேஷயோகோ. அப்ப அந்த புத்தி எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமானியத்தோடையும் விசேஷத்தோடையும். இந்திரியம் சாமானியத்தை கிரகணம் பண்ணும், ஆனா புத்தி விசேஷத்தை கிரகணம் பண்ணும். நான் நேற்று உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளுடைய இந்திரியத்தை வச்சு சயின்ஸ் என்ன பண்ண முடியாது, ஸ்தூலத்தை தான் கிரகணம் பண்ண முடியும், சூக்ஷ்மத்தை தன்மாத்திரைகளை பார்க்க முடியாதுன்னு. தன்மாத்திரைகளை எதுல பார்க்க முடியும்னு உங்களுக்கு கேட்டா என்ன சொல்வீங்க நீங்க? தன்மாத்திரைகளை எங்க பார்க்கலாம்? சொப்பனத்துல, மனசுல. மனசாலதான் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா மனசுதான் தன்மாத்திரா ரூபம். அப்ப நீங்க மீடியம் பாத்தீங்கன்னா என்னன்னா, மனசால நம்ம பார்க்கிற சொப்பனம் எல்லாம் தன்மாத்திரா ரூபம், மனசுல நீங்க திங்க் பண்றதெல்லாம் தன்மாத்திரா ரூபம். அப்ப மனசுல பார்க்க முடியும், ஆனா பாத்தீங்கன்னா இந்திரியத்துல பார்க்க முடியாது. புத்தியில பார்க்க முடியும், ஆனா பாத்தீங்கன்னா இந்திரியத்துல பார்க்க முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா இந்திரியத்துல சாமானியத்தை அறிகிற தன்மை, மனசுலையும் புத்தியிலையும் விசேஷத்தை தன்மாத்திரையை அறிகிற தன்மை, இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி தானே மனசோட சேர்ந்து இந்திரியத்து வழியா வெளிப்பட்டிருக்கு. அப்ப நம்ம பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம், இந்த இந்திரியம் சாமானியத்தையும் விசேஷத்தையும் கிரகணம் பண்ணுதுன்னு நினைக்கிறோம். இல்லை, இந்திரியம் சாமானியத்தை கிரகணம் பண்ணும், அதுக்கு உள்ளார பின்னாடி இருக்கிற அந்த புத்தியும் மனசும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசேஷ சாமானியோர் சாமானிய விசேஷயோர் அயுத்த சித்தம் அப்படின்னா பிரிக்க முடியாம விற்த்தியில் அது இருக்கு. தயிர்ல பாத்தீங்கன்னா பால் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? தயிர்ல பால் எப்படி இருக்கு? யுத்த சித்தமா அயுத்த சித்தமா? அயுத்த சித்தம்னா என்ன அர்த்தம்? செப்பரேட் பண்ண முடியாது. இப்ப தயிர் ஆன பிறகு பாலை நீங்க என்ன பண்ண முடியாது? செப்பரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்ப இந்திரிய விருத்தின்னு ஆயிடுச்சுன்னா, அப்ப இந்திரிய விருத்தியில பாத்தீங்கன்னா புத்தியும் மனசும் ஒண்ணு கலந்து இருக்கும். அப்போ அதனால என்னன்னா, நமக்கு என்ன தெரியல அப்படின்னா, நம்ம புரிஞ்சுக்கோம், இந்த இந்திரியத்துக்கு பாத்தீங்கன்னா விசேஷத்தையும் கிரகணம் பண்ணும், சாமானியத்தையும் கிரகணம் பண்ணும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது இல்லை. விசேஷத்தை பாத்தீங்கன்னா மனசும் புத்தியும் தான் கிரகணம் பண்ணும். அப்ப என்ன இருக்குன்னா, ஒரு இந்திரியம்ன்றது எப்படிப்பட்டதுன்னா, இந்த சாமானியத்தையும் விசேஷத்தையும் கிரகணம் பண்ணக்கூடிய மனசு புத்தி இவைகளோடு சேர்ந்து இருக்கிற ஒரு சமூகத்துக்கு பேர் தான் திரவியம். அப்படிப்பட்ட ஒரு மேட்டர் தான் இந்திரியம் அப்படின்னு பேர். இந்திரியத்தை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இவ்வளவுதான் இந்திரியம் ஆயிடுச்சா? அப்ப இந்திரியம்ன்றது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தேஷாம் திருத்தீயம் ரூபம், இவைகளோட மூணாவது ரூபம். அப்ப ஒன்னு எடுத்தாச்சு, கிரகணம் சொல்லியாச்சு இந்திரியம்னு, இந்திரிய விருத்தி. அதுக்கு கிராகியம் பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற சாமானிய விசேஷம் ஆப்ஜெக்ட். சொரூபம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எது சொரூபம்னா புத்தி தான் பாத்தீங்கன்னா சொரூபம். ஒவ்வொரு இந்திரிய விருத்தியிலையும் புத்தி பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார அயுத்த சித்தமா இருக்கும். அதுக்கப்புறம் சொல்லியாச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரகணம் சொல்லியாச்சு, ஸ்வரூபம் சொல்லியாச்சு. தேஷாம் திருத்தீயம் ரூபம் அஸ்மிதா லக்ஷணோ அகங்கார. மூணாவது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஸ்மிதான்னு சொல்லக்கூடிய அகங்காரம். ஒவ்வொரு தாட்டுக்குள்ளாரையும் எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நினைக்கிறோம் கண்ணு பாக்குதுன்னு. கண்ணு பார்க்கும் போதே என்ன சொல்றீங்க? யார் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? நான் பாக்குறேன் ஜி, நான் கேட்கிறேன் ஜி சொல்றீங்களா? எந்த தாட்டு பண்ணும்போதும் போகும்போது என்ன பண்றோம்? நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் டேஸ்ட் பண்ணினேன், நான் ஸ்மெல் பண்ணினேன் எல்லாம் சொல்றோம். நான் டச் பண்ணி பார்த்தேன், அது சூடா தான் இருக்கு, அது சில்லுன்னு தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு தாட்டுக்குள்ளாரையும் யாரு போனது? ஒவ்வொரு தாட்டுக்குள்ளேயும் இந்த அகங்காரம் என்ன பண்ணிருக்கு? உள்ள போயிருக்கு. அப்போ ஒரு விருத்திக்குள்ளார மனசு இருக்கு, ஒரு விருத்திக்குள்ளார புத்தி இருக்கு, ஒரு விருத்திக்குள்ளார அகங்காரமும் இருக்கு. ஆயிடுச்சா? இதுதான் இங்க சொல்லுது, அஸ்மிதா லக்ஷணோ அகங்காரக.
இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது ரூபம். ஒரு விஷயத்தோட மூணாவது ரூபம். தஸ்ய சாமானியஸ்ய இந்திரியாணி விசேஷா. இந்த அகங்காரத்தோட சாமானிய இந்திரியங்கள் இருக்கே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அகங்காரத்தோட விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதாவது அகங்காரம் சாமானியம், அந்த சாமானியத்துக்கு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் கண்ணு, ஏன் காது, ஏன் மூக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் பாத்தீங்களா. இந்த அகங்காரத்துல வந்து பாத்தீங்கன்னா, அகங்காரம் எங்க இருக்கு? எல்லா இந்திரிய விருத்திகள்லயும் இருக்கு. ஆனா ஒவ்வொரு இந்திரிய விருத்திக்கும் ஒரே அகங்காரத்துக்கு 5 விதமான விசேஷ தன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்களா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அகங்காரத்துக்கு அகங்காரம் சாமானியம், அதுக்கு இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா விசேஷமாக ஆகிவிடுகின்றன. ஆயிடுச்சு. சாமானியம்னு என்ன அர்த்தம்? 5 இந்திரியங்கள்லயும் ஈக்குவலா இருக்கிறது அகங்காரம். இப்ப நம்ம எப்படி நம்ம அனுபவம் எப்படி பண்றோம்? ஏன் கண்ணு, ஏன் காது, ஏன் மூக்கு, ஏன் வாயு, ஏன் நாக்கு. அப்ப இதுல எல்லாத்துலயும் எது இருக்கு? ஏன் 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 என்னோடதுன்னு அகங்காரம் இருக்கா, அபிமானம் இருக்கா? இருக்கு. ஆனா கண்ணு காது மூக்கு வாயுலாம் வேற வேறையா இல்ல ஒன்னா? எல்லாம் வேற வேற. அப்போ அது விசேஷம்னு பேர். அப்போ இந்த 5த்துலயும் இருக்கக்கூடிய அகங்காரம் சாமானியம், இந்த 5ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா மூணாவது ரூபம். நேற்று பாடத்தோட முடிஞ்சு. இன்னைக்கு பாடத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, 79வது பேஜ் வந்துருங்க. சதுர்த்தம் ரூபம், 4வது ரூபம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரியத்தோட 4வது ஃபார்ம் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றார், சதுர்த்தம் ரூபம் வியவசாயாத்மகாஹ பிரகாஷ கிரியா ஸ்திதிஷீலாஹ குணாஹ ஏஷாம் இந்திரியாணி சாகங்காராணி பரிணாமாக. ரொம்ப அற்புதமா வந்து பாத்தீங்கன்னா சொல்ற. இந்த சதுர்த்தம் ரூபம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது இந்திரியத்தோட 4வது ஃபார்ம் எது அப்படின்னா, ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கோம்? கிரகண, ஸ்வரூப, அஸ்மிதா, அதுக்கப்புறம் அன்வயன்னு பார்த்துருக்கோம். இந்த அன்வயம் தான் வந்து பாத்தீங்கன்னா 4வது ரூபம். அன்வயம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இந்திரியத்துல என்ன இருக்கும்? மனம் புத்தின்றது உள்ள இருக்கும். ஒரு இந்திரிய விருத்தியில வேற என்ன இருக்கும்? அகங்காரம் இருக்கும். ஒரு இந்திரிய விருத்தியில வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 குணங்களும் அதுல இருக்கும். அப்ப அந்த 3 குணங்களுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா அன்வயம்னு பேரு. அதுதான் இங்க சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, சதுர்த்தம் ரூபம் வந்து பாத்தீங்கன்னா அன்வயம். அது எப்படிப்பட்டதுன்னா விவசாயாத்மிகா. விவசாயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிச்சயமானது. விவசாயாத்மிகான்றதுக்கு அர்த்தம் நிச்சயமானது. எது நிச்சயமானது அப்படின்னா பிரகாஷ கிரியா ஸ்திதிஷீலா குணாஹா. இந்த 3 குணங்கள் இருக்குல்ல, பிரகாஷனா சத்துவகுணம், கிரியானா ரஜோகுணம், ஸ்திதி அப்படின்னா செயலின்மை காரியம் பண்ணாதது தமோ குணம். இந்த 3 குணங்களோட ஸ்திதிஷீலா குணாஹா, இந்த 3 குணங்கள் தான் என்ன பண்ணுது? விவசாயாத்மிகான்னு அன்வயமா சொல்லப்படுது. இது என்ன பண்ணுது அப்படின்னா ஏஷாம் இந்திரியாணி சாகங்காராணி பரிணாமாக. இந்த 3 குணங்கள் தான் என்னவா பரிணமிக்குது? என்னவா காரணம்? 3 குணங்கள் தானே காரணம். அப்ப இந்த 3 குணங்கள் தான் என்னவா பரிணமிக்குது? முதல்ல அதுதான் புத்தியா பரிணமிக்குது. ஸ்டெப்பு போங்க, ஜகத்துக்கு தான் தெரியுமே எல்லாத்துக்கும். ஸ்டெப்பு தானே இப்ப பேசிட்டு இருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 3 குணங்கள் தான் என்னவா பரிணமிக்குது? புத்தியா பரிணமிக்குது. அந்த புத்திக்குள்ளார சாகங்காராணி, அந்த புத்திக்குள்ளார இருக்கிற அகங்காரமா பரிணமிக்குது. கூடவே வந்து பாத்தீங்கன்னா அந்த அகங்காரத்துக்கு அப்புறம் அது மனசா பரிணமிக்குது. மனசுக்கு அப்புறம் அது இந்திரியங்களா பரிணமிக்குது. அப்படின்னு இங்க மந்திரம் சொல்லுது. குணாகா ஏஷாம் இந்திரியாணி சாகங்காராணி பரிணாமாக. இந்த 3 குணங்கள் தான் இந்திரியங்களாகவும் அகங்காரமாகவும் பரிணமிக்கின்றன. அப்ப குணங்களோட பரிணாமம் தான் புத்தி, அகங்காரம், மனசு, இந்திரியங்கள் எல்லாம். பாலோட பரிணாமம் எது? தயிர். அப்ப தயிர்ல வந்து கணுலையும் என்ன இருக்கும்? பாலோட அம்சம் வந்து பாத்தீங்கன்னா
தயிர் ஃபுல்லா வியாபிச்சிருக்கும். வெள்ளை தெரியுமா தெரியாதா? வெள்ளை தெரியாது. தயிரை பார்க்குறோம், ஆனா பாலை பார்க்கல. ஆனா பால் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தயிரா பரிணமிக்கிறதுக்கு காரணமே அந்த பால் தான். தயிரோட ஒவ்வொரு ஒவ்வொரு எம்எம்லயும் பால் என்னவா இருக்கு? அது உள்ளார்ந்து இருக்கு. அதுக்கு பேர் அன்வயம்னு பேர். அப்ப எங்கெங்கெல்லாம் புத்தி இருக்கோ, எங்கெங்கெல்லாம் அகங்காரம் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் மனசு இருக்கோ, எங்கெங்கெல்லாம் இந்திரியங்கள் இருக்கோ, அங்கங்கெல்லாம் அதற்கு காரணமா இருக்கக்கூடிய இந்த 3 குணங்கள் இருக்கும். அதனால அதுக்கு என்ன பேரு? அன்வயம் அப்படின்னு பேரு. பஞ்சமம் ரூபம். சரி, நான் அன்வயத்தை சொல்லியாச்சு. அப்போ நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, மாயா மாத்திரம் இதம் துவைத்தம் ஒரு பிரசித்தமான வச்சனம் பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த உலகத்தை சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயா மாத்திரம் இதம் துவைத்தம். இந்த மொத்த உலகமும் பாத்தீங்கன்னா வெறும் மாயாமயம் அப்படின்னு. கரெக்டா? ஆமா, கரெக்ட். இது வரைக்கும் கரெக்ட் தானே? இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஒரு பக்தனா இருக்கேன். பக்தனா இருக்கிறவன் பாத்தீங்கன்னா என்ன பண்றான்? குணங்கள் எதுவும் பண்ணாது சாமி, சாமி இருக்கணும் அப்படின்ற. அப்ப சுவாமிய கூட பாத்தீங்கன்னா சேர்த்தீங்கன்னா அதிஷ்டானமா சைத்தன்யம் பிளஸ் மாயா சேர்ந்தா ஈஸ்வர தத்துவம் ஆயிடுதா? அப்போ இதுவரைக்கும் 3 குணங்களை பேசணும், வெறும் உபாதான காரணத்தையா வச்சு பேசணும். இப்ப இது கூட ஒரு நிமித்த காரணத்தை சேர்த்துருங்க. அப்ப நிமித்த காரணமா இருக்கிற ஈஸ்வரனை சேர்த்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுது? இந்த மொத்த ஜெகத்தும் மாயா மாத்திரமிதம் ஜெகத்துன்னு மாயா அம்சத்துல இருந்து சொல்லுவீங்க. அதே அடுத்ததுல இருந்து பாத்தீங்கன்னா ஈஷா ஈஷா ஈஷாவாசியம் இதம் சர்வம் சொல்லுவீங்க. ஆமா, மொத்தம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் சொல்லுங்க. அப்போ மாயாவா சொன்னீங்கன்னா மெட்டீரியல் காசா சொல்றீங்க. ஈஸ்வரனை கொண்டு வந்துட்டீங்கன்னா இது மொத்தமும் பாத்தீங்கன்னா ஈஸ்வரமயம். இது மொத்தமும் ஈஸ்வரமயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயா தனிச்சு இருக்காது. அப்ப மாயா மட்டும் தனிச்சு இருக்காது. அப்போ என்ன கூட இருக்கும்? மாய்க்கு கூட பாத்தீங்கன்னா அதிஷ்டானமா சைத்தன்யமும் இருக்கும். அடுத்த ஸ்டெப். அப்ப அன்வயத்தோட அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா பக்தனா இருக்கிறவன் இதை போட்டுடலாம். போட்ட மாத்திரத்துல இன்னும் கொஞ்சம் விரக்தன் வரான். அவன் சொல்றான் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவத்துல மாயா பொய் தானே? ஆமா, பொய் தான். அப்ப தூக்கிட்டீங்கன்னா மிச்சம் யாரு இருப்பா? வெறும் சைத்தன்யம் மாத்திரம். பிரம்மைவ சர்வம் ஆத்மைவ சர்வம். இருக்கிறதெல்லாம் பிரம்மம் மட்டும் தான் இருக்கு, ஆத்மா மட்டும் தான் இருக்குன்னு ஒருத்தன் ஞானி புருஷன் சொல்றான். அப்ப இது எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துடும். அப்ப நம்ம ஒரு இந்திரிய விருத்தியில பாத்தீங்கன்னா இத்தனை அம்சங்கள் பாத்தீங்கன்னா இருக்கு. இதுல என்ன இருக்கு அப்படின்னா ரொம்ப முக்கியமானது வராரு. 5வது ரூபம், இந்திரியத்தோட 5வது ரூபம், பஞ்சமம் ரூபம் என்னதுன்னா குணேஷு எது அனுகதம். குணேஷு எது அனுகதம் புருஷார்த்தவத்வமிதி. இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு நீங்க தூங்குறீங்கல்ல, தூங்கும் போது நேற்று நைட்டு தூங்குனீங்க. நான் இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு இடியாப்பம் சாப்பிட்டேன், கடலைக்கறி சாப்பிட்டேன், தேங்காய் சட்னி சாப்பிட்டேன். அருமையா இருந்துச்சு தேங்காய் சட்னி. நான் இன்னைக்கு இடியாப்பம் சாப்பிடுவோன்னு நினைச்சே பார்க்கல. இடியாப்பம் சாப்பிட்டேன். அப்போ பாத்தீங்கன்னா இப்ப இடியாப்பம் நான் சாப்பிடணுன்ற கருமா பாத்தீங்கன்னா எங்க இருந்துச்சு? நேற்று நைட்டு தூக்கத்துல. நேற்று தூக்கத்துல பாத்தீங்கன்னா நான் கேட்கறது சரி, அந்த அந்த சங்கல்பம் எங்க இருந்துச்சு? நான் சங்கல்பம் பண்ணவே இல்லையே. இல்லைங்களே. நீங்க நீங்க இல்ல நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் இன்னைக்கு இப்போ சாப்பிட்டது, இப்போ காலையில எந்திரிச்சு நான் இடியாப்பம் சாப்பிட்டேன். ஆனா ராத்திரியில அந்த போகம் பாத்தீங்கன்னா என்ன ரூபத்துல இருந்துச்சுன்னா கர்ம ரூபத்துல. ஆமா, கர்ம பலனோட ரூபத்துல எங்க இருந்துச்சு? மூன்று குணங்கள்ல, வேற எதுவும் இல்ல. மூன்று குணங்களோட ரூபம் எது? அந்த சித்தம், அவித்யா அப்படின்னு நம்ம சொல்றோமே, தூக்கத்துல அவித்யா தானே இருந்துச்சு. அந்த அவித்யான்றதுல மூல பிரகிருதி பிரதானம் நம்ம சொல்றோம், அதுதானே 3 குணம். அப்போ நம்மளோடது எங்க இருந்துச்சுன்னு கேட்டா என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, 3 குணங்கள்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா ஜீவர்களுடைய போகம் எல்லாம், போகமும் அபவர்க்கமும்
எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குணங்கள்ல லோடடா இருக்கு. அப்ப தூக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பரமஹம்சானந்தா இல்ல, புஷ்கலாமா இல்ல, பூர்ணிமா இல்ல, ராதாமணி அம்மா இல்ல, சாவித்திரி அம்மா இல்ல, யாரும் இல்ல, சதானந்தன் இல்ல, ஸ்ரீதரன் இல்ல, ஒருத்தரும் இல்ல. ஆனா அதுல எல்லா குணங்கள்லயும் என்ன இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் யாரு வேக்கப் ஆனதுக்கு பிறகு எந்தெந்த ஜீவர்கள் எதை எதை போகம் பண்ணணும் அப்படின்ற அந்த போகமும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்சத்தை கூட தரக்கூடிய அபவர்க்கமும் இந்த ரெண்டும் அந்த குணங்களில் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. சரி, ராத்திரியில இருக்கும்போது தெரியல, ராத்திரியில காலையில் நான் இடியாப்பம் சாப்பிடுவோன்னு தெரியாது, நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பட்னியா கிடைக்க போறோன்னு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எப்ப வெளிப்படுது அப்படின்னும் போது புத்தி வேக்கப்பானதுக்கு அப்புறம்தான் தேச கால நிமித்தத்துக்கு ஏத்த மாதிரி என்னது இதெல்லாம் சம்பவிக்குதா. இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்த்தவத்துவம் அப்படின்னு பேரு. அர்த்தவத்துவம்னா என்ன அர்த்தம்? இந்த குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுச்சு? போகம் அபவர்க்கத்துக்கு. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும், கன்சியூமருக்காகத்தான். இது என்ன வேலை அப்படின்னா கீதாலையும் இதே வரப்போகுது, பாரார்த்தியம். இதோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போக்தான்னு ஒரு சப்தம் இன்னைக்கு காலையில பார்த்தோம்ல. போக்தான்றதுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, தனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. 3 குணங்களும் தனக்காக ஒன்றும் பண்ணிக்காது, ஏன்னா ஜடம். அதுங்க எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா புருஷனுக்கு போகத்தை கொடுக்கறதுக்காக தான் கிரியேஷனே ஸ்டார்ட் பண்ணுது. அப்ப இல்லை அப்படின்னா ஸ்டார்டிங்கே ஆயிருக்காது, கிரியேஷனே ஸ்டார்டிங் ஆயிருக்காது உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இந்த நம்ம பிரசுப்த வாசனைன்னு சொல்லுவோம், இல்லைன்னா பிரளய காலத்துல இருக்கக்கூடிய அவ்யாக்கிருத்தம்னு சொல்லுவோம். இந்த அவ்யாக்கிருத்தத்துல பிரளய காலத்துக்கு சிருஷ்டி காலத்துக்கு முன்னாடி, சிருஷ்டி காலத்துக்கு முன்னாடி ஒன்றும் இருக்காது. எப்படி இருக்கும்? தூக்கத்துல நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த தூக்கத்துல இருக்கக்கூடிய அந்த 3 குணங்கள் எப்படி இருக்கும்? சாமிய அவஸ்தையில இருக்கும், 33.333%. ஆனா நம்ம பாக்குறதுக்கு வெளியில தெரியுமா அப்படின்னா ஒன்னும் தெரியாது, கிரியேஷனே இல்லை அப்படின்னு. ஆனா அதுல எல்லாத்துலயும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட ஜீவராசிகளுடைய கருமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ரெடியா இருக்கு. எப்படா எப்படா எப்படான்னு காத்துக்கிட்டு இருக்கு, மெச்சூரிட்டி ஆகி டக்குன்னு வேக்க பாக்குறதுக்கு. அப்ப அந்த மாதிரி இருக்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ப பிரகிருதி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவர்களுடைய கர்மாக்கு ஏத்த மாதிரி கிரியேஷன் என்ன பண்ணுது, ஸ்டார்ட் பண்ணுது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தி ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் அகங்காரம் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் மனசு ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் இந்திரிய விற்த்திகள் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் விஷயம் வந்துடுது, விஷயத்தோட சம்பந்தமானது உண்டாகுது, உங்களுக்கு சுகதுக்க போகங்கள் கிடைக்குது. அப்ப நான் வெளியில இருக்கிற இடியாப்பத்தை சாப்பிடணும்ன்றதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இன்னைக்கு ராத்திரியில தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மா தியரி படி என்ன இருந்திருக்கணும், அது பீஜ ரூபத்துல இருந்தது, பிராரப்தம். வேக்கப் ஆனதுதான் வெளிப்படுது. அப்போ ஒவ்வொரு விற்த்தியிலையும் என்ன இருக்கணும், ஒரு இந்திரிய விற்த்தியில இதெல்லாம் போயிருக்கோம். இந்திரிய விற்த்தியில மனசு உள்ள இருக்கும், மனசுக்குள்ளார இந்திரிய விற்த்தியில வந்து புத்தி இருக்கும், புத்திக்குள்ளார அகங்கார விற்பி இருக்கும், அகங்காரத்துக்குள்ளார திரிகுணாத்மிகா விற்பி இருக்கும். அந்த விற்த்திக்கு பின்னாடி எது இருக்கும் அப்படின்னா அர்த்தவத்துவம், உங்களுடைய கர்மா மறைஞ்சிருக்கும். ஒவ்வொரு தாட்லயும் நான் ஒருத்தரை பார்த்தேன், பார்த்தோன்னு எனக்கு கோபமா வருது, பார்த்தோடனே எனக்கு கோபமா வருது, எனக்குள்ள டென்ஷன் ஆகுது, பிபி அதிகமாகுது. யாரு காரணம்? அந்த விற்த்திக்குள்ளாரையே வந்து பாத்தீங்கன்னா அந்த அர்த்தவத்துவம் இருந்துச்சு. சாந்தமாகிறேன், உன்னை பார்த்தோன்னு சாந்தமாகிறேன், உன்னை பார்த்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அனிமல் மாதிரி ஆயிடுறேன். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு சப்தத்தை கேட்டோன்னா எனக்கு வந்து கோபம் வருது, ஒரு சப்தத்தை கேட்டோன்னா சாந்தமாகுது, சந்தோஷம் கிடைக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியத்திலிருந்து போய் தான் விஷயத்தை கிரகணம் பண்ணுது. அப்ப என்ன அர்த்தம் ஆகுதுன்னா உங்களுடைய சுக துக்க போகங்கள் எல்லாம் உங்களுடைய விற்த்தியிலேயே வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, இன்பில்டடா இருக்கு. இதான் கர்மாத்தியம். அப்ப ஒவ்வொரு விற்பி வெளிவரும் போதும் அந்த ஒவ்வொரு விற்த்தியிலையும் ஜீவர்களுடைய கர்மா மறைஞ்சிருக்கு. என்னது? சுக துக்க மோகம்.
இப்போ எங்கேயும் என் பின்னாடியே டிராவல் பண்ணுங்க, கண்டபடி இங்கே அங்கெல்லாம் போகக்கூடாது. ஜிக்ஸாக போனீங்கன்னா வம்பா போயிடும். இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் இப்போ எந்த விருத்திக்கும் எப்பாவதுலாம் இங்கேயும் போகாதீங்க. இப்போ நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஒன்றத்தை நீங்கள் பார்க்குறீங்க, ஒன்றை கேட்குறீங்க, இதெல்லாம் இந்திரிய விருத்திகள்னு பேர். கண்ணு வழியாக போகிறது, காது வழியாக போகிறது, மூக்கு வழியாக போகிறது, எல்லாம் இதுக்கு பேர் இந்திரிய விருத்தின்னு பேர். அப்போ இந்திரிய விருத்தியிலேயே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சுகம், துக்கம், மோகம், இந்த மூணும் வந்து பார்த்தீங்கன்னா போகம் அப்படின்னு பேர். அந்த போகம் அதுக்கு அந்த ஒவ்வொரு தாட்டிலையும் மறைஞ்சிருக்கு. அதுதான் உங்களுக்கு சுகதுக்க மோகத்தை கொடுக்குது, போகத்தை கொடுக்குது. இவ்வளவுதான் விஷயம். நீங்க வாசனைக்கெல்லாம் போகாதீங்க. வாசனையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் பேசியாச்சு, அது இப்ப பேச வேண்டியது இல்லை. அப்ப இல்ல அதுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கீதாலேயே பேச போறோம். முக்த இசுவத்துன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம்ல. முக்த இசுவத் அப்படின்னா என்ன அர்த்தம்? விடுபட்ட அம்பு போல. அப்ப இந்த விடுபட்ட அம்பு போல இந்த தேகம் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிக்கும். இப்போ என் தேகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. 1.5 நாள் தலைவலின்னு யோசிப்பாங்க. இப்படி இந்த பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைட்ல மட்டும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆட்டுனா ஏதோ ஆடுது உள்ளுக்குள்ள, மூளையே தனியா வந்த மாதிரி இருக்கு. இப்படி ஆட்டினா ஆடாம அப்படியே இருந்தா அப்படியே இருக்கு. இப்படி ஆட்டினாவே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஆடுற மாதிரி இருக்கு. 1.5 நாள் வலி. ஆனா என் விருத்தி எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? விருத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரா வச்சிருக்கேன். அப்போ தேகம் அனுபவிக்க வலி இருக்கா? ரொம்ப வலி இருக்குல்ல. யார் அறியறா? விருத்தி அறியுது இல்ல. விருத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தியில இருந்து கிளம்பின விருத்தி தான் இந்த இந்த தலையை ஆகர்ஷணம் பண்ணிக்கிட்டு தலையில இருக்கிற வலிய சொல்லுது. வலிக்குதுன்னு தெரியுது, எல்லாம் தெரியுது. ஆனா நம்ம அபியாசத்தினால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இதை ஒரு உதாசீனப்படுத்திட்டு நம்ம காரியத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கோம். யாரோட வேலை? குணத்தை நம்ம வசப்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா வைக்க முடியும், மாற்ற முடியும். ஒரு பிராரப்தம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தேக சம்பந்தமான பிராரப்தம் ஒண்ணு, மனசு சம்பந்தமான வாசனைகள், சம்ஸ்காரங்கள் ஒண்ணு. இந்த சம்ஸ்காரங்களை நம்ம நல்லா கல்டிவேட் பண்ணோம் அப்படின்னா இந்த தேகத்துல என்ன நடந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம ட்ராக்ல நம்ம காரியத்தை பண்ணிக்கிட்டே போக முடியும். இது இந்த போகமும் கர்மமும் என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவித்யா, அந்த மூல பிரகிருதியில வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சிருக்கு. அதுக்கு பேர் அர்த்தவத்துவம்னு பேர். ஆச்சாரியர் அதுதான் சொல்றாரு. பஞ்சமம் ரூபம் குணேஷு எது அனுகதம். குணத்தில் எது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார்ந்து இருக்கிறதோ. குணம் எங்க இருக்கு? டீப் ஸ்லீப்ல வெறும் குணம் மட்டும் இருக்கு, 3 குணங்கள். அந்த குணங்கள்ல வந்து அனுகதம்னா அந்த குணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஜீவர்களுடைய கர்மா வந்து பாத்தீங்கன்னா அதுல லோட் ஆகியிருக்கும். அது புருஷார்த்தத்துவம். இது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகும் போது நமக்கு புருஷர்களுக்கு போகத்தை கொடுக்கக்கூடியதாக ஆகின்றது. யாரு அம்மா? 3 குணங்களை உடைய மாயாதான் அம்மா. நம்மளுடைய சுக துக்கங்களை யாரு கொடுக்கிறா? இந்த மாயாதான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம கர்மங்கள் எல்லாம் எங்க இருக்கு? அந்த 3 குணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய பாப்ப கர்மங்கள் எல்லாம் அங்கதான் ஸ்டோர் ஆயிருக்கு. அது தேசகால நிமித்தத்துக்கு ஏற்ற மாதிரி அது என்ன பண்ணுது? ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு சுகத்தையும் துக்கத்தையும். ஏதோ ஒரு நிமித்தம் அது வந்து பாத்தீங்கன்னா இடியாப்பமா இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில இவர் சொல்றாரு, சாமி பழங்கஞ்சி மாதிரி பழைய சோறு மாதிரி உலகத்துல ஒண்ணுமே இல்லை. நான் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இடியாப்பம், அவருக்கும் இடியாப்பம் கொடுத்து அவரும் இடியாப்பம் சாப்பிட்டார். நல்ல தேங்காய் சட்னி நான் பண்ணேன், அவர் தான் பண்ணார். நல்ல தேங்காய் சட்னி. காம்பினேஷன் சரியில்லைல்ல. தேங்காய் பால் அரைக்கிறதுக்கு சோம்பேறிக்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னிக்கும் இடியாப்பத்துக்கும் என்ன காம்பினேஷன்! ஐயோ, அப்படியே சொர்க்கமே தெரியுது. அவர் சொல்றாரு, சாமி பழையங்கஞ்சி மாதிரி ஒரு புகை. பாருங்க, ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகம் இடியாப்பம், ஒருத்தருக்கு சுகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பழையங்கஞ்சி. அப்ப வித்தியாசம் பாருங்களேன். பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடும் போதே டிஃப்ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க மறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் தேச கால நிமித்தத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாயா என்ன பண்ணிருக்கு? ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு.
அது மட்டும் இல்ல, பஞ்சமசு ஏதேஷு. இப்ப நம்ம சொல்லலாம், எதையெல்லாம் அனுபவிக்கிறோமோ அது எல்லாம் சதிமூலே தத்விபாக்கே ஜாத்யாயுர்போகாக. ஞாபகம் இருக்கா? சதிமூலே, சதிமூலே அப்படின்னா என்ன அர்த்தம்? மூல காரணம் இருக்கின்ற நிலையில். மூல காரணம் எது அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா கருமாசயம், கருமம்னு சொல்லக்கூடியதும், அதுக்கப்புறம் வாசனைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதும், இந்த ரெண்டும் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணும்? அம்மா குழந்தைய பெற்று அந்த சரீரத்தை பெற்று போட்டுக்கிட்டே இருப்பா. சரீரத்தை எடுத்து எடுத்து அனுபவிக்க வேண்டியதுதான் ஜீவர்களோட வேலை. அப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாயைக்குள்ளார இருக்கு. இதான் அர்த்தவத்துவம்னு பேர். இப்ப எடுத்துங்க, எந்த தாட், எந்த இந்திரிய விருத்தியா இருந்தாலும், எந்த இந்திரிய விருத்தியா இருந்தாலும் இந்த 5 விஷயங்கள் ஒண்ணுக்குள்ளார 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 சட்டிலா இருக்கும். கண்ணு பாக்குறேன் அப்படின்னா நீங்க நினைச்சிருங்க, பாக்குறேன் அப்படின்னு, பாக்குறதுக்குள்ளார 5 இருக்கு, கேட்கறதுக்குள்ளார 5 இருக்கு. டிஃப்ரெண்ட் ஆகுது அவங்களுக்கு. இப்ப வேதாந்தம் கேட்கும் போது ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இதே பாத்தீங்கன்னா வேற ஒன்ன பார்க்கும்போது, நேற்று ஒரு வார் ஃபீல்டு பார்த்தேன் நான். அப்படியே மனசு ஒரு 2 நிமிஷம் பார்க்க முடியல என்னால. பாத்தீங்கன்னா மனசு சஞ்சலமாயிடுச்சு. இது இப்படிதான் இருக்கே அப்படின்னு தூக்கி வரமா ஆஃப் பண்ணிட்டு தூக்கி போட்டேன். அப்போ ஒன்னு பார்த்த மாத்திரத்துல ஒரு காலத்துல என்ன வார் ஃபிலிம்லாம் பார்த்துருக்கு தெரியுங்களா? 1940s நடந்தது, 20s 30s நடந்ததெல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் என்னால பாத்தீங்கன்னா பார்க்க முடியுது. அது பார்த்த மாத்திரத்திலேயே எனக்கு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார டக்குன்னு எல்லாமே மாறுது, சேஞ்ச் ஆகுது. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு பார்த்தலே பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார சுக துக்கத்தை மாத்திடுது. ஒரு சப்தத்தை கேட்ட மாத்திரத்திலேயே சுக துக்கத்தை மாத்துது. டேஸ்ட் பண்ணோன்னே சுக துக்கம் மாறுது. அசோகாவை எடுத்து வாயில வச்சு அப்படியே சோக்காலாம் போயிடுது. என்ன அசோகான்றீங்க? அசோகானா அசோகா தான் அது. அப்புறம் ஒரு ஸ்மெல்லு பாத்தீங்கன்னா ஊதுவத்தி ஒரு மாசமா பாக்குறேன், எந்த ஊதுவத்தி கொடுத்தனாலும் வாசையே வர மாட்டேங்குது. என் மூக்கு கெட்டு போச்சா இல்ல பாத்தீங்கன்னா என்னன்னே தெரியல. நானும் வெரைட்டியா வாங்கி பாக்குறேன். யாரோ கொண்டு வேற கொடுக்குறாங்க. நேற்று ஒரு அம்மா கொடுத்தாங்க நல்ல ஊதுவத்தி. எனக்கு ஆனா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. இப்ப என்ன அர்த்தம்? என்ன மறைஞ்சிருக்கு அதுல? நாக்கு அதெல்லாம் இல்ல, நான் ஒழுங்கா டிராவல் பண்ணுங்க. நாக்குக்கு அசோகா கிடைக்குது, சரி, டேஸ்ட் கரெக்டா இருக்கு. நாக்குக்கு இடியாப்பம் கிடைக்குது, கரெக்டு. அப்ப நல்ல வஸ்திரங்கள் எல்லாமே. அர்த்தவத்துவம் ஸ்மெல்லுக்கு இல்லை. அர்த்தவத்துவம்ன்றது பாத்தீங்கன்னா போகம் பாத்தீங்கன்னா இந்த கிராண விருத்திக்கு பாத்தீங்கன்னா போகம் கிடைக்கல. அதனால இந்த ஸ்மெல் விஷயத்துல எனக்கு பாத்தீங்கன்னா நானும் ஒரு மாசமா ட்ரை பண்றேன். இந்த போகம் பாத்தீங்கன்னா என்ன ஊதுவத்தி பிரச்சனை இல்லை, என் மூக்குல பிரச்சனை. ஏன் மூக்குல பிரச்சனை? இந்த இந்திரியத்துல போகம் பண்ண வேண்டிய அந்த கர்மா பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கிறதுனால நாக்குக்கு கிடைக்கிற விருத்தி பாத்தீங்கன்னா மூக்குக்கு கிடைக்கும். மூக்கு கிடைக்க மாட்டேங்குது. நல்ல சுகமா தூங்குறேன், நல்ல ஸ்கின் பாத்தீங்கன்னா பெட், நல்ல பெட் பாத்தீங்கன்னா கீழே இருக்க பெட்ஷீட், நல்ல பெட்ஷீட், நல்லா சுகமா தூங்குறேன். எல்லா இந்திரியங்களும் கரெக்டா இருக்கு. மூக்கு மட்டும் பாத்தீங்கன்னா வரவே மாட்டேங்குது. ஒரு மாசமா என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது எனக்கு. என்னடா அது சாமிக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஊதுவத்தியை கொளுத்த முடியலையே அப்படின்னு பார்த்துட்டு கொளுத்திட்டு இருக்கேன், ரெகுலரா கொளுத்திட்டு இருக்கேன். ஏன்? என்னோட மூக்குக்கு பாத்தீங்கன்னா ஸ்மெல் தெரிய மாட்டேங்குது. இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பாருங்க, 5 விருத்திகள் கிளம்பி போனாலும் 5 விருத்திகள்லையும் ஒவ்வொன்றுத்தலையும் புண்ணிய பாப்பங்கள் பாத்தீங்கன்னா ஏற்ற இறக்கமா இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு சுகதுக்க மோக அனுபவங்கள் கிடைக்கும். அப்ப ஒவ்வொரு விருத்தியிலையும் என்ன இருக்கு? அர்த்தவத்துவம் மறைஞ்சிருக்கு. மொத்தம் 5 ஐட்டம் இருக்கும். அடிச்சா இது எல்லாத்திலையும் பஞ்சமேஷு ஏதேஷு இந்திரிய ரூபேஷு, இந்த 5 இந்திரிய ரூபங்கள்லையும் யதாக்கிரமம் சம்யமஹ. ஆச்சாரியார் சொல்றார், வரிசைப்படியா என்ன பண்ணணும்? சம்யமம் பண்ணணும். வரிசைப்படி சம்யமம் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? முதல்ல பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இங்க சொல்லல, ஃபர்ஸ்ட் கிராகியத்துல பண்ணுவீங்க சவிதர்க்கம். அந்த கிராகியத்துல அடுத்தது நிர்வித்தர்க்கம் தன்மாத்திரையில பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் சவிச்சாரத்துல கொண்டு வருவீங்க கிருஷ்ண விக்கிரகத்தை மனசுக்குள்ளார. அதுக்கப்புறம் கிருஷ்ணனோட லீலைகளை திஞ்சனை பண்ணுவீங்க. 4வது நிர்விச்சாரம். இது 4த்துக்கும் பேர் என்ன பேரு? கிராகிய சமாபத்தின்னு பேரு. தூக்கி ஓரமா வச்சிருங்க.
இங்க சொன்னது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரிய ஜெயத்துல எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஆரம்பிக்கிறதே சானந்த சமாபத்தியிலிருந்து தான் இங்க ஆரம்பிக்கிறோம். கிரகணம். கிரகணம்ன்றது என்னது? இந்திரியத்துக்கு பேரு கிரகணம். ஆயிடுச்சா? அந்த இந்திரிய விருத்தியில கான்சென்ட்ரேட் பண்றது. கண்ணோட விருத்தியவே கான்சென்ட்ரேட் பண்றது. காது ஒரு சப்தத்தை கேட்குது அப்படின்னா சப்தத்தை விட்டுட்டு அந்த இந்திரிய விருத்தியே இது பண்றது. இந்த கண்ணை வந்து எப்படி பாக்குறது? ரூபத்தை விட்டுட்டு கண்ணை வந்து பாத்தீங்கன்னா கண்ணையே உத்து பாருங்க. கண்ணையே உத்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஆப்ஜெக்ட் வெளியில இருக்கிறத விட்டுருங்க. கண்ணையே பாருங்க. கண்ணையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கண்ணை பார்க்கறது. சப்தத்தை விட்டுறது. சப்தத்தை கிரகணம் பண்ற காதையே கவனிக்கிறது. ஸ்மெல்ல விட்டுறது. ஸ்மெல்லையே கவனிக்கிறது. முதல் ஸ்டெப்பு விஷயத்துல தியானம், 4 தியானம். அதுக்கப்புறம் இந்திரியத்திலேயே தியானம். இதுதான் கிரகண சமாபத்தின்னு முதல்ல இது ஆரம்பிக்கிறதே கிரகணம். அதுக்கப்புறம் சொரூபம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன பார்த்தோம்? புத்தி, மனசு. இந்த சொரூபத்துக்கு இன்னொரு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டா சானந்த சமாபத்தியில 2 தியானம் சொல்லியிருக்கு. ஒன்னு இந்திரியங்கள், இன்னொன்னு மனசு. அப்போ இந்திரியத்தை பண்ணி கொஞ்சம் அபியாசம் ஆனதுக்கு பிறகு இந்திரியத்தை கவனிக்கக்கூடிய மனசையே கவனிக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா சொரூபம். சொரூபத்துக்கு அடுத்தது என்ன வந்துருது அப்படின்னா கிரகண, சொரூப, அஸ்மிதா. அஸ்மிதாவை தியானம் பண்றதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? சாஸ்மிதா சமாபத்தி. அப்போ சாஸ்மிதா சமாபத்தி பண்றது அகங்காரத்தை யாரு பார்க்கிறானோ அவனையே தியானம் பண்றது சாஸ்மிதா. சாஸ்மிதாக்கு அடுத்தது என்ன வந்துரும்? அதுக்கு ஆமா 95க்கு மேல 96, 97, 98 பரம்பிரசங்கியானம் வரைக்கும் போகுமா? பரம்பிரசங்கியானத்துல தான் தாரகம் நடுவுல வர்றது. அது ஒரு விஷயமா இல்லை. தாரகம் வந்து பாத்தீங்கன்னா 98 தான். பரம்பிரசங்கியானத்துல தான் தாரகம். நடுவுல இருக்கிறதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? 96, 97 பிராத்திப தரிசனம் வந்து ஆயிடுச்சா? இந்த 98 போனோன்னு தான் உங்களுக்கு வந்து வியாக்கியானம் பின்னாடி வரப்போகுது. 51, 52வது சூத்திரத்துல வரப்போகுது. இந்த பரம்பிரசங்கியானத்துக்கு போனோன்னு தான் நீங்க அந்த அன்வயம்னு சொல்லக்கூடிய 3 பாப்பீங்க. அன்வயம்னு என்ன சொல்லியிருக்கோம்? 3 குணங்கள். இந்த 3 குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா அன்வயத்துல இருக்கிறது வந்து பரம்பிரசங்கியானத்துல நடக்கிறது. அதுக்கப்புறம் அந்த அன்வயத்தை நல்லா பார்க்க 3 குணங்களையும் அந்த பரம்பிரசங்கியானத்துல இருந்து இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு அந்நியதாக்கியாத்தி பண்ண புருஷ சத்துவ புருஷ அந்நியதாக்கியாத்தி பார்க்க என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அதுல மறைஞ்சிருக்கக்கூடிய அர்த்தவத்துவமும் தெரிந்துவிடும். எல்லா அர்த்தங்களும் இது இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஞானி புருஷர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பரம்பிரசங்கியானத்தை கிராஸ் பண்ண சித்த புருஷர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணு மூடி உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்ணுவாங்க. இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் என்னென்ன கர்மா நடக்கும் அப்படின்னு பாத்துக்குவாங்க. ஓஹோ, இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் இந்த கர்மா நடக்கும் போல இருக்கு, இருந்துட்டு போட்டுமே எனக்கு என்ன அப்படின்னு அந்த கர்மா நடக்கிறத என்ன பண்ணுவாங்க? அலோவ் பண்ணுவாங்க. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமூலரோட கதையை படிச்சு பாத்தீங்கன்னா அது மாதிரி தெரியும். இது மாதிரி பெரிய மகான்களோட கதைகள் எல்லாமே ஒரு சரீரம் ஞானத்துக்கு பிறகு எந்த மாதிரி இதோட போக்கு இருக்கும், இந்த சரீரம் எதை அனுபவிக்கும், இதெல்லாம் கூட ஒரு யோகி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? அறிய முடியும். அப்படி அறியறது என்ன பேரு? எதை அறியறாங்க? அர்த்தவத்துவத்தை அறியறாங்க. இந்த தேகம் இருக்கிற வரைக்கும் எதை அனுபவிக்குமோ அதுக்கு பேர் அர்த்தவத்துவம்னு பேர். அப்ப பரம்பிரசங்கியானத்தோட இது ஃபுல்லா கிரகண அப்படின்றது சானந்த சமாபத்தியில வந்துருது. சொரூபம் அதுவும் சானந்த சமாபத்தி புத்தி மனசுல பண்றது வந்துருது. அது அப்புறம் அஸ்மிதா சாஸ்மிதா சமாதியில வந்துருது. அதுக்கப்புறம் அன்வய அப்படின்றதும் அர்த்தவத்துவமும் பரம்பிரசங்கியானத்தை வந்துடும். இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சம்யமம் பண்றதுனால அவனுக்கு இந்திரியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரியம் அவனுக்கு 100% வசப்பட்டதாக ஆகின்றது. இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூத்திரத்துல சொல்றது. அதனால வந்து தத்திர ஜெயம் கிருத்துவா கிரமம் யதா கிரமம்னு என்ன அர்த்தம்? ஜம்ப்லாம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் 4 கிராகி சமாபத்திகளை முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் கிரகணத்துக்கு வரணும். கிரகணத்திலேயே இந்திரியத்துல வைக்கணும். அதுக்கப்புறம் மனசுல பண்ணணும். அதுக்கப்புறம் அகங்காரத்துல பண்ணணும். அதுக்கப்புறம் அகங்காரத்தையும் விட்டுட்டு அந்த சித்தத்திலேயே பண்றது. அந்த சித்தத்திலையும் கூட வந்து அர்த்தவத்துவத்துல கவனம் வைக்கிறது. இப்படி வரைக்கும் வந்து பண்ண வேண்டியது. இதை எல்லாத்தையும் கிரமமா பண்ணதுக்கு பிறகு தத்திர ஜெயம் கிருத்துவா அந்தந்த ஏரியால ஜெயம் பண்ணி
பஞ்சரூப ஜெயாத், இந்த 5 விஷயத்திலையும் ஜெயம் பண்றதுனால இந்திரிய ஜெயா பிராதுர்பவதி யோகின, யோகிக்கு பாத்தீங்கன்னா இந்திரிய ஜெயம் பூரணமாக உண்டாகின்றது. சொல்லியாச்சு. இது அப்புறம் 48வது சூத்திரம் இது போதும், இதுக்கு மேல வேணாம். ததோ மனோஜவித்வம் விகரண பாவஹ பிரதான ஜயஸ்ச, ததோ மனோஜவித்வம் விகரண பாவஹ பிரதான ஜயஸ்ச. ததஹ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதிலிருந்து. இவன் தான் பரம்பிரசங்கியான வரைக்கும் போயிட்டானே. பரம்பிரசங்கியானத்துல 3 குணங்களுடையதையும் பார்த்துட்டான். 3 குணங்கள்ல மறைஞ்சிருக்கக்கூடிய பிரயோஜனம் அர்த்தவத்துவத்தையும் பார்த்துட்டான். அப்போ இந்த சரீரத்துக்கு என்னெல்லாம் நடக்குமோ, போகங்கள் எப்ப மரணம் நடக்கும், எப்ப போகம் நடக்கும், எல்லாத்தையும் அறிஞ்சிட்டான். அதனால அதிலிருந்து போன சூத்திரத்துல இந்திரிய ஜெயம் சொல்லியாச்சு. இந்த சூத்திரத்துல இதிலிருந்து என்ன ஆகுதுன்னா, இவனுக்கு மனசு பாத்தீங்கன்னா 100% பாத்தீங்கன்னா மனோஜவித்வம். ஜவனம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா வேகம்னு அர்த்தம். இவனோட சரீரம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசு எந்த அளவுக்கு வேகமா போகுமோ அந்த அளவுக்கு இவனுடைய தேகமும் வேகமாக போகும். இப்ப நம்ம மனசு எவ்வளவு வேகம், நயகரா ஃபால்ஸ், டக்குன்னு நயகரா ஃபால்ஸ் பாக்குது. இப்ப உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு விஷயம் வந்துருச்சு, கனடா போயிடுச்சு. அப்புறம் இங்க இருந்து ஆல்ப்ஸ் மலைன்னு சொன்னோன்னா ஆல்ப்ஸ் போயாச்சு. அப்போ பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் அண்டார்டிகான்னு அண்டார்டிகா போகுது. அப்போ எங்கெங்கெல்லாம் நினைக்குதோ அங்கங்கெல்லாம் மனசு க்ஷண நேரத்துல போயிருது இல்ல. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தேகமும் யோகிக்கு பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அந்தந்த இடத்துக்கு போயிடும். இதுக்கு பேர் மனோஜவித்வம் அப்படின்னு பேரு. மனசினுடைய வேகத்தை போன்று சரீரமும் வேகத்தை அடைதல். அதுவும் கூட பாத்தீங்கன்னா விகரண பாவகா, விகரண பாகவம் அப்படின்னு அர்த்தம் கரணமில்லாத தன்மை. கரண பாவம் அதுக்கு ஆப்போசிட் விகரண பாவம். நீங்க எதையாவது சாப்பிடணும், பேசணும், இது பண்ணணும்னா நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படுது இல்ல, பாக்குறதுக்கு கண்ணு, கேட்கறதுக்கு காதெல்லாம். ஆனா இவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லாமலேயே எதை வேணும்னாலும் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இவனுக்கு உண்டாகுது. இதுக்கு என்ன பேரு, விகரண பாவகன்னு பேரு. பக்கத்துல பாத்தீங்கன்னா விதேக தேவர்கள்னு போட்டு, விதேக தேவர்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த நிலையை அடைஞ்சவங்களுக்கு விதேக தேவர்கள்னு பேரு. தேகமே இருக்காது. தேகமே இல்லாம பாத்தீங்கன்னா எதை வேணாலும் அனுபவிப்பாங்க. இப்போ உட்காந்து பாடத்தை பக்கத்துல உட்காந்து கேட்டாலும் கேட்பாங்க. சொல்றானா, சொல்றது சரியா இருக்கா இல்லையா அப்படி யாராவது செக் பண்ணிட்டு கூட இருக்கலாம் பக்கத்துல உட்காந்து. அப்போ பாத்தீங்க அப்படின்னா தேவர்கள், தேகமில்லாத தேவர்கள், கரணம் இல்லாமல், இந்திரியம் இல்லாமல் எதை வேணுமானாலும் அவங்களால செய்ய முடியும். அதுக்கு பேரு விகரண பாவகன்னு பேர், யோகிக்கு உண்டாகிறது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பிரதான ஜெயஸ்ச. பிரதான ஜெயம் அப்படின்னா என்ன அர்த்தம், பரம்பிரசங்கியானத்துல லாஸ்ட் என்ன வரப்போகுது நமக்கு, பரம்பிரசங்கியானத்துல என்ன வரப்போகுது, பரவைராக்கியம் வரப்போகுதா. அப்ப பரவைராக்கியம் வரணும்னா அதை ஜெயிக்கிறதுன்னு பேர், அது பேர். அப்ப இவனுக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா, பிரதானத்தையும் ஜெயிக்கக்கூடிய சக்தி சாமர்த்தியமானது இவனுக்கு அந்த இடத்துல பரம்பிரசங்கியானத்தில் உண்டாகின்றது. பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. சொல்லுங்க. தேகமே இல்லாம இருக்கிறது விதேக தேவர்கள். அப்ப விதேக தேவர்களுக்கு தேகமே இல்லாம இருக்கும். அப்ப தேகம் இருந்தா தானே கரணம் இருக்கும். தேகமே இல்லைன்னா கரணமே இருக்காது. கரணம் கருவிகள் இல்லாமலேயே பாத்தீங்க அப்படின்னா எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் வரலாம், நினைச்ச மாத்திரத்துக்கு சூக்ஷ்மமா போயிட்டு வந்துட்டு இருக்க முடியும். இல்ல இது ஞானம், தாரக ஞானம் வேற. அதை எடுத்து திரும்ப பாருங்க, தாரக ஞானம்னு என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்க, கரெக்டா கம்பேர் பண்ணணும். அம்மா இல்ல அது தாரக, இது எபிலிட்டி, இங்க சக்தியை சொல்றது, அது ஞானத்தை சொல்றது. அது தாரக ஞானம்ன்றது ஞானம், ஞானம் பிரகாசம். இது பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் இல்லாம எல்லாத்தையும் பண்ணக்கூடிய சாமர்த்தியம். பாஷ்யத்துக்கு காயஸ்ய அனுத்தமோ கதிலாபகா மனோஜவித்வம். காயம்னா என்ன அர்த்தம், உடம்பு. காயத்துக்கு பாத்தீங்கன்னா அனுத்தமோ, அனுத்தமோன்றதுக்கு அர்த்தம் எஸ்மாத் என்ன உத்தமோ, அனுத்தமம். இதை காட்டிலும் பாத்தீங்கன்னா உத்தமம் இல்லையோ அதுக்கு பேர் அனுத்தமம்னு பேர்.
அப்ப என்ன அர்த்தம்? இந்த உடம்பு வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனதை காட்டிலும் வேகமா, மனதை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா கதிலாபக, அனுத்தமோ கதிலாபக, வேற எதாலையும் சென்று சேர முடியாத அளவுக்கு வேகமுடையதா எது இந்த சரீரத்தன்மை உண்டாச்சு அப்படின்னா அதுக்கு பேரு மனோஜவித்வம்னு பேர். புல்லட் ட்ரெயின்லாம் கூட வந்து தோத்து போயிடும், ராக்கெட்லாம் தோத்து போயிடும், எல்லாம் தோத்து போயிடும். நினைச்ச மாத்திரத்துல சொர்க்கத்தை நின்னுடலாம், கைலாயத்துக்கு போயிடலாம், அமெரிக்கா போயிடலாம், லண்டன் போயிடலாம். நிமிஷம் கூட இல்லை, நினைச்ச மாத்திரத்துல மனசுல எப்படி சங்கல்பம் பண்றோமோ அது மாதிரி. அதுக்கு பேரு அனுத்தம கதி லாபம்னு பேரு. கம்பேர் பண்ண முடியாத போக்கை உடையவனாகின்றான். அதுக்கு பேர் தான் மனோஜவித்துவம்ன்ற சித்தி உண்டாகும். அதுல தேக விதேகானாம் இந்திரியானாம் ஆச்சாரிய சொல்ற. விதேகானாம்னா என்ன அர்த்தம்? விதேக தேவர்கள், அவங்களுக்காக இந்திரியங்கள், அவர்களுடைய இந்திரியங்களுக்கு என்ன ஆகுனா அபிப்ரேத தேச கால விஷய அபேக்ஷோ விருத்தி லாபோ விகரண பாவக. விதேக தேவர்கள்னு ஒரு கேட்டகரியை நம்ம சொல்லியிருக்கோம். பிரகிருதி லயத்துல விழுந்து போனவங்க பிரகிருதி லயாக. அதுக்கப்புறம் பிரகிருதி லயத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா தேகமே இல்லாம நல்லா இருக்குமே அப்படின்னு அதுலயே நின்று போனவங்களும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நான் தேகமே இல்லாம, எனக்கு நான் அப்பப்ப யோசிப்பேன், தேகமே இருந்தா இல்லாம இருந்தா சூப்பரா இருக்குல்ல, இங்க போலாம் அங்க போலாம், எல்லா இடத்துக்கும் போலாம் வரலாம், இந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது சித்தி கிடைச்சது நான் என்ன பண்ணுவேன், அப்படியே இருந்துடலாமே, கொஞ்ச நாள் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு இருந்துருவேன். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சித்தர். என்ன பண்ணுவாங்க, தேகமே இல்லாத விதேக தேவர்கள். அவங்களுக்கான கரணம் எப்படி இருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட கரணம் வந்து பாத்தீங்கன்னா அபிப்ரேத தேச, எந்த தேசத்தை நினைக்கிறாங்களோ, அபிப்ரேத கால, எந்த காலத்தை அபிப்பிராயப்படுறாங்களோ, எனக்கு இந்த காலத்துக்கு போகணும், ஒரு 1930 போகணும், ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போகணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு போகணும், எப்போ எவ்வளவு தூரத்துக்கு வேணா போலாம், எவ்வளவு காலத்துக்கு முன்னாடியும் போலாம் பின்னாடியும் போலாம். அதே மாதிரி அபிப்ரேத விஷய அபேட்சம், எந்த விஷயத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கிறனோ அந்த விஷயத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா விருத்தி லாபக, இந்த இவன் வந்து பாத்தீங்கன்னா அடைகின்றான், அதனுடைய அடைவை அடைகின்றான். விகரண அபாவக, இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கரணம் இல்லாமலேயே. கரணங்கள் அப்படின்னா விகரண, கரணத்தோட பாவம் இல்லாமலேயே, இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமலேயே அவன் அவைகளை அடைகின்றான். அதுக்கு என்ன பேரு? நம்ம சொப்பனத்துல எல்லாம் தானே பண்றோம். சொப்பனத்துல நம்ம எல்லாம் என்னவா இருக்கும், என்ன தேவர்களா இருக்கும்? நல்லா புரிஞ்சுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப நம்ம சொப்பனத்துல இருக்கிற ரூபம் நம்மளுக்கு என்ன ரூபம்? தன்மாத்திரா ரூபம், தன்மாத்திரா ரூபம். அப்போ நம்ம இந்த விதேக தேவர்களோட ரூபம் என்னது? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல கொண்டு வரணும். விதேக தேவர்களோட ரூபம் என்னன்னா தன்மாத்திரா ரூபம். இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமலே நம்ம சொப்பனத்துல எப்படி எல்லாத்தையும் அடைகிறோமோ, நினைச்ச மாத்திரத்துல ஹரித்வார் போயிடுறோமேங்க, சொப்பனத்துல நினைச்ச மாத்திரத்துல எங்கெங்கயோ போறோம் வரோம், என்னென்னமோ பண்றோம். இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே நடந்துச்சுன்னா சொப்பனம் இல்லாம, இதுதான் விதேக தேவர்களோட நிலை. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ பிரகிருதி விகார வசித்வம் பிரதான ஜெயஸ் இது. சர்வ பிரகிருதி விகார வசித்வம், இந்த பிரகிருதியோட எல்லா விகாரங்களையும் காரியங்களையும் இவங்க என்ன பண்றாங்கன்னா வசப்படுத்திடுறாங்க. வசப்படுத்திட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா பிரகிருதியோட பிரதானத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் செய்கின்றார்கள். அப்ப என்ன அர்த்தம்னா பரிபூர்ண வைராக்கியம் வந்துடும். இவ்வளவுதான் இது, இவ்வளவுதான் அப்படின்னு ஒவ்வொருத்தோட லிமிட்டேஷன் தெரியும். தெரிஞ்ச மாத்திரத்துல எதுலையுமே மயக்கம் அடைய மாட்டாங்க. பரிபூர்ண வைராக்கியம் வந்துடும். பரம்பிரசங்கியானம் வந்தோன்னு அந்த பரம்பிரசங்கியானத்துல என்ன ஆயிடும், உங்களுக்கு வந்து பிரகிருதியோட லிமிட்டேஷன் தெரிஞ்சதுனால அதை நீங்க ஜெயம் செய்தவர்களாக ஆகிவிடுகின்றீர்கள். ஏதாஸ் திஸ்ர சித்தையோ, இந்த சித்திகள் என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாஸ் அப்படின்னா ஏதாஹா திஸ்ர சித்தையோ, இந்த 3 சித்திகளுக்கு என்ன பேர் அப்படின்னா என்னது? மனோஜவித்வம், விகரண பாவக, பிரதான ஜெய. இந்த 3த்துக்கும் என்ன பேர் அப்படின்னா மது பிரதீகா உச்சியந்தே. இதை பத்தி பின்னாடி பேச போறோம். இதுக்கு என்ன பேர் கொடுக்குறோம்? மது பிரதீகா அப்படின்ற பெயர் இதுக்கு வருது. எதுக்கு? இந்த 3த்துக்கு, மனோஜவித்வம், விகரண பாவக, அதுக்கப்புறம் பிரதான ஜெயம். மனது மாதிரி சரீரம் எங்க வேணாலும் போறது, அதுக்கப்புறம் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நம்மளுடைய இந்திரியங்கள் எந்த கருவிகளும் இல்லாம எதையும் அடையிறது, அதுக்கப்புறம் பிரதானம்ன்ற பிரகிருதியை வந்து பாத்தீங்கன்னா சித்தப்படுத்தி இருக்கிறது.
இந்த ஜெயம் பண்றது. இந்த மூணுத்துக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா மது பிரதீகா அப்படின்னு ஒரு பேர் கொடுக்கிறோம். இது உச்சியந்தே. ஏதாஸ் கரண பஞ்சக ரூப ஜெயாத் அதிகம்யந்தே. இது எல்லாம் இந்த 3 சித்திகளும் எதனால உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பஞ்ச இந்திரியங்கள் இருக்குல்ல, பஞ்ச கரணங்கள், பஞ்ச இந்திரியங்களோட ஜெயத்தினால. ஏதாஹா ச கரண பஞ்சக. கரண பஞ்சகனா 5 இந்திரியங்கள். 5 இந்திரியங்களோட 5 ரூபங்களை போன சூத்திரத்துல சொன்னோம்ல, அந்த 5 ரூபங்களை ஜெயம் பண்றதுனால தான் இந்த 3 சித்திகளும் மது பிரதீகான்னு சொல்லக்கூடியது கிடைக்கின்றன அப்படின்னு இந்த சூத்திரம் முடியும். இதோட இதை வச்சுங்க. இப்ப எது வரைக்கும் வந்திருக்கோம்? பரம்பிரசங்கியானம் வரைக்கும் வந்தாச்சு. இனிமே அடுத்ததுல இருந்து 49ல இருந்து இன்னும் சூப்பரான சூத்திரங்கள் பார்ப்போம். அப்ப நாளைக்கு கிளாஸ் அஷ்டமி லீவு. நாளை மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 41ல இருந்து 48 வரைக்கும் யோக சுதாகரம் பார்த்துருவோம். பார்த்துட்டு திரும்ப 49ல இருந்து இந்த சாப்டர் 55 சூத்திரம் தான் இருக்கு, அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண 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 நாராயண. வெறும் சமாதி தாங்க, சவிகல்ப சமாதி தான். அதுல என்னெல்லாம் சம்பவிக்குதுன்னு தான். இந்த முதல் பாதத்தை வச்சுக்கிட்டு அந்த ஒரு சமாதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல என்னெல்லாம் சாதனைன்னு கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் அதுல என்னெல்லாம் சித்திகள் அப்படின்னு கொண்டு வந்துட்டீங்கன்னா ஒரே அத்தியாயம்தான். 3 பாதம் 4 பாதம்லாம் இல்லை. சாதனை இந்த சமாதி பாதத்தை கொண்டு வந்து சவிகல்ப சமாதியில் இருக்க சவிதர்க்கம் நிறுவித்தர்க்கத்தை எல்லாத்தையும் போட்டு ஒவ்வொரு சமாதியோடையும் என்னென்ன சாதனைகளை கனெக்ட் பண்ணணும், அந்த சாதனைகளை பண்ணும்போது என்னென்னலாம் சம்பவிக்கும்ன்ற அந்த சித்திகள் எல்லாத்தையும் விபூதிகளை கொண்டு வந்துடணும். வேலை முடிஞ்சு. இதெல்லாம் பின்னாடி பண்ணுங்க. கம்பேர் பண்ணி படிங்க.